இந்த இடம் முழுவதும் ஆண்டவர் நமக்கு ஆசீர்வாதமாக மாற்றி தர, இந்த கால சூழ்நிலைகள் இவை அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற, நாம் பயன்படுத்தக்கூடிய அனைத்து பொருட்கள் அவை அனைத்தும் நமக்கு ஆசீர்வாதமாக மாற, பரிசுத்த ஆவியானவரின் வல்லமையை நிறைவாக பெற்றுக்கொள்ள இந்த இடத்தை ஆசீர்வாதத்தை நாம் ஜெபிக்க போகிறோம். ஊற்று தண்ணீரே என்கின்ற பாடலை பாடி ஜெபிக்கும் பொழுது நீங்கள் ஜெபியுங்கள். ஆண்டவரே, இந்த இடம், இந்த கால சூழ்நிலைகள், இந்த பொருட்கள் அனைத்தும், நாங்கள் உண்ணக்கூடிய உணவு, குடிக்கக்கூடிய தண்ணீர், வாங்கக்கூடிய பொருட்கள், இருக்கக்கூடிய இடம், இந்த சேர், நீங்கள் இருக்கக்கூடிய இந்த டைல்ஸ், ஈவன் எல்லாற்றும் ஆசீர்வதிக்கப்பட நாம் இந்த பாடலை பாடி ஜெபிப்போம். Thank you.
அமர்ந்து கொள்வோமா? அமர்ந்து கொள்வோம். திருப்பாடல்கள் 91 எடுத்து வாசிப்போம். அவர் தம் இறக்கைகளின் கீழ் நீர் புகலிடம் காண்பீர். பகலில் பாய்ந்து வரும் அம்புக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். இருளில் உலவும் கொள்ளை நோய்க்கும் நண்பகலில் தாக்கும் கொடிய வாதைக்கும் நீர் அஞ்ச மாட்டீர். பக்கம் 1000 பேர் வீழ்ந்தாலும் வலப்புறம் 10,000 பேர் தாக்கினாலும் எதுவும் உம்மை அணுகாது. பொல்லாருக்கு கிடைக்கும் தண்டனையை நீரே பார்ப்பீர், கண்ணாலேயே நீர் காண்பீர். ஆண்டவரை புகலிடமாய்க்கொண்டி உன்னதரை உறைவிடமாய்க்கொண்டே. ஆகவே தீங்கு உமக்கு நேரிடாது, வாதை கூடாரத்தை நெருங்காது. நீர் செல்லும் இடமெல்லாம் உம்மை காக்கும்படி தம் தூதருக்கு அவர் கட்டளையிடுவார். கால் கல்லின் மேல் மோதாதபடி. சிங்கத்தின் மீதும் பாம்பின் மீதும் நீர் நடந்து செல்வீர். இளஞ்சிங்கத்தின் மீதும் நீர் மிதித்து செல்வீர். அவர்கள் என் மீது அன்பு கூர்ந்ததால் அவர்களை விடுவிப்பேன். அவர்கள் என் பெயரை அறிந்துள்ளதால் அவர்களை பாதுகாப்பேன். அவர்கள் என்னை நோக்கி மன்றாடும் போது அவர்களுக்கு பதில் அளிப்பேன். அவர்களது துன்பத்தில் அவர்களோடு இருப்பேன். அவர்களை தப்புவித்து அவர்களை பெருமைப்படுத்துவேன். நீடிய ஆயுளால் அவர்களுக்கு நிறைவளிப்பேன். என் மீட்பை அவர்களுக்கு வெளிப்படுத்துவேன். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இயேசுவே நன்றி, இயேசுவே நன்றி. இயேசுடைய காலத்தில் நம்ம நற்செய்தி நூல்களில் வாசிக்கிறோம், அப்படி தானே? அவர்கள் புகழ் பாக்கள் பாடிவிட்டு ஒலிவ மலைக்கு சென்றார்கள். இயேசு போய் தனியாக இருந்து ஜெபித்தார் அப்படிலாம் வாசிக்கிறோம். இயேசு போய் எதை ஜெபிச்சிருப்பார்? அவங்களுடைய மறை நூல் எதாக இருந்திருக்கும்? எந்த பைபிள் அவர் வாசிச்சிருப்பார்? என்னம்மா? தோரா தான். அதுக்காக தோராவை எல்லாத்தையும் வாசிக்கிட்டு இருந்தாங்களா? அவங்க ஒரு யூதன் 5 நேரங்களில் ஜெபிக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படி இருக்கும்போது எதை அடிக்கடி வாசிச்சிருப்பாங்க? திருப்பாடல்கள் தான். கோயிங் ஆன் ரிசைட்டிங் த சாம்ஸ். அதனால தான் இயேசு சிலுவையில் தொங்கிக் கொண்டு இருக்கும் பொழுது கூட அவர் திருப்பாடல் தான் வாசித்து ஜெபிச்சார். 22வது திருப்பாடல். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. இன்று பாருங்க, திருச்சபை அதோட பாரம்பரிய யூதர்கள் தொடங்கி கொடுத்த அந்த பாரம்பரியம் இன்னைக்கும் திருச்சபையில் இருக்குது. யார் இது செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க? யார் செய்கிறாங்க? நீங்கள் செய்கிறீங்களா? எல்லா நாளும் திருப்பாடல் வாசிக்கிறீங்களா? வாசிச்சிங்கன்னா ரொம்ப நல்லது. பட் பாருங்கள், நாங்கள் எல்லா நாளும் திருப்பாடல் வாசிப்போம் அப்படிங்கிற உறுதிமொழி எடுத்த ஒரு குரூப் உங்கள் கூடயே உட்கார்ந்துட்டு இருக்கிறோம். சரியா? எல்லா துறவிகள், அருள் சகோதரிகளும் துறவிகள், எங்களை போன்ற துறவர சபையை சார்ந்த குருக்கள் பாருங்கள், நாங்கள் ஒரு உறுதிமொழி எடுக்கிறோம். எங்களுடைய ஃபர்ஸ்ட் ஹவுஸ்லேயே என்ன செய்கிறோம்? ப்ரீவரி, ரிசைட்டிங் ப்ரீவரி, ப்ரேயர்ஸ் ஆஃப் த சர்ச். இவ்வளோ பெரிய ஒரு புக்கு இருக்கும். அந்த புக்கில் எல்லாம் என்ன இருக்குது? திருப்பாடல் தான் இருக்குது. மீண்டும் மீண்டும் காலையும் மதியமும் சாயந்தரமும் திருப்பாடலை தான் மீண்டும் 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 வாசித்து ஜெபிக்கிறோம். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. அப்போ அன்பு பிள்ளைகளை பாருங்கள், நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் திருமண அருள் சாதனத்தை பெற்றும் துறவிகளாக வாழலாம். எப்படி? திருப்பாடல்களை எல்லா நாளும் வாசிச்சிங்க அப்படின்னா. பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் எல்லா நாளும் திருப்பாடலை வாசிச்சிங்கன்னா எவ்வளோ பெரிய ஆசீர்வாதம் இருக்குது தெரியுமா? ஒரு நாளைக்கு ஒன்று போதும், ரொம்பலாம் வேண்டாம். காலையில் எந்திரிச்ச உடனே அச்சிஷ்ட சிலுவை அடையாளம் வரைஞ்சிட்டு ஜஸ்ட் ரிசைட் 1 சாம்ஸ் எவ்ரிடே. 119வது சாம் ரொம்ப பெருசாக இருக்கும். அதை நீங்கள் ஒரு 10 நாளைக்கு பிரித்து வச்சுக்கோங்க. 10 அதிகாரமாக என்ன செய்யணும்? பிரித்து வச்சுக்கிட்டீங்க. 10 வசனங்களாக பிரித்து வச்சுட்டீங்க அப்படின்னா ஈஸியாக இருக்கும். பிரைஸ் தி லார்ட். அல்லேலூயா. கரங்களை தட்டி, நான் தேடும் சமாதானம் இயேசு கிறிஸ்து தான். என் சந்தோஷம் இயேசு. நிம்மதி, துக்கம், நிறைவு இயேசு கிறிஸ்து தான். எவ்ரிதிங், எல்லாமே 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 இயேசு தான். இயேசு உன் வாழ்க்கையின் மையமாக மாறட்டும். The Christ be the center of your life. தொடக்கமும் முடிவும், ஆல்பா ஒமேகா, நகரமும் நகரமும் மையமும் இயேசுவாக மாறட்டும். இயேசு கிறிஸ்து தான்.
இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும், எல்லையில்லா ஆனந்தம். இயேசுவின் பெயரை சொன்னால் போதும், தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். இயேசுவே, உமது பாதத்தில் அமர்ந்து இந்த நாள் முழுவதும் நீ பேசக்கூடிய வார்த்தைகளை கேட்க வந்திருக்கிறோம். எல்லையில்லா ஆனந்தத்தால் நிரப்பியருளும், எல்லா தொல்லைகளில் இருந்தும். Let me be relieved from all the disturbances of this world. இந்த உலகம் கொடுக்கக்கூடிய தொல்லைகளில் இருந்து விடுதலை பெற இந்த நாளை எனக்கு பயனுள்ள விதமாக மாற்றும், ஆசீர்வாதமான நாளாக மாற்றும். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும், எல்லையில்லா ஆனந்தம். இறைவார்த்தையை கேட்டு ஆனந்தப்படுவோம். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும், எல்லையில்லா ஆனந்தம். இயேசுவின் பாதம் அமர்ந்தால் போதும், எல்லையில்லா ஆனந்தம். இயேசுவின் பெயரை சொன்னால் போதும், தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். இயேசுவின் பெயரை சொன்னால் போதும், தொல்லைகள் எல்லாம் ஓடிவிடும். தொல்லைகள் எல்லாம் தொல்லைகள் கரங்களை உயர்த்தி தட்டி இயேசு கிறிஸ்துதான், சந்தோஷம் இயேசு கிறிஸ்துதான், ஆனந்தம் ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இயேசுவின் ரத்தம் பட்டால் போதும், எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவே, ஒரு துளி ரத்தம், ஒரு துளி ரத்தம், just one drop, let it be shed on me. என் மீது படட்டும். நம்பிக்கையோடு கேள்விப்பில்லை, ஜெபமா மாற்று இந்த பாடலை. இந்த பாடல் வரிகள் ஜெபங்களாக மாறட்டும். இயேசுவின் ரத்தம் பட்டால் போதும், எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் கரத்தால் தொட்டால் போதும், உன் காயங்கள் எல்லாம், உன் மன பாரங்கள், நாள்பட்ட மனதில் இருக்கக்கூடிய காயங்கள், வடுக்கள், பகைமை, சச்சரவு, கோபம், வைராகியம், சண்டை சச்சரவுகளுக்கெல்லாம் விடுதலை கிடைக்கட்டும். இயேசுவின் கரத்தால் ஒரு மனதை தொடட்டும். இயேசுவின் கரத்தால் தொட்டால் போதும், எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் ரத்தம் பட்டால் போதும், எல்லா நோய்களும் ஓடிவிடும். இயேசுவின் கரத்தால், இயேசுவின் கரத்தால் தொட்டால் போதும், உள்மன காயங்கள் குணமாகும். இயேசுவின் கரத்தால் தொட்டால் போதும், உள்மன காயங்கள் குணமாகும். உள்மன காயங்கள் குணமாகும், உள்மன காயங்கள் குணமாகும். கரங்களை உயர்த்தி இயேசு கிறிஸ்துதான், இயேசு கிறிஸ்துதான். சந்தோஷம் சந்தோஷம் இயேசுதான், இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம் ஆறுதல், ஆனந்தம் ஆறுதல் இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வில் எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். சமாதானம் இயேசு கிறிஸ்துதான். கண்களை மூடி பாடுவோமா? கண்களை மூடி இயேசுக்கு ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஒப்பு கொடுத்து ஜபமாக மாற்றி கண்ணை மூடி பாடு. கண்களை மூடி வாயை திறந்து இயேசுவே, 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 என் வாழ்க்கையின் மையமாக நீர் மாற வேண்டும். தொடக்கமும் இறுதி நீராக மாற வேண்டும். இயேசு கிறிஸ்துதான். ஆனந்தம்
வாழ்வே எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். என் வாழ்வே எல்லாமே இயேசு கிறிஸ்துதான். இரண்டு கரங்களை நெஞ்சோடு சேர்த்து வைப்போம். கண்களை மூடிய வண்ணமாக இறைவனுக்கு ஒரு இதயம் உண்டு. அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. இறைவனுக்கு இதயம் உண்டு. அந்த இதயத்தில் இரக்கம் உண்டு. அந்த இரக்கத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு. You have the very secured place in the most sacred heart of Jesus. இயேசுவின் மதுரமான இரக்க நிறைந்த இதயத்தில் உனக்கு ஒரு இடம் உண்டு பிள்ளை. உன் குடும்பத்திற்கு ஒரு இடம் உண்டு. ஆறுதலுக்காக, நோய்கள் தீர, பிரச்சனைகள் தீர மனிதர்களை நம்பாத. இயேசுவின் இதயத்தை தேடி வா. உனக்கு பாதுகாப்பான இடம் உண்டு. பரிசுத்த ஆவியானவரே, என்னை வழி நடத்தும். அவர்தான் ஆசிரியர். இந்த நாளுக்கான ஆசிரியர் அவர்தான். அவர்தான் குருவானவர்களை பயன்படுத்துகிறார். அந்த ஆசிரியர் கற்றுக் கொடுத்தால் அன்றி நமக்கு புரியாது. நீ எவ்வளவு ஆர்வம் மனதளவில் கொண்டிருந்தாலும் ஆவியானவர் உனக்கு ஆர்வத்தை தரவில்லை என்றால் என்னுடைய வார்த்தைகளை நம்மால் புரிந்து கொள்ள முடியாது பிள்ளை. ஒப்பு கொடுத்து ஜெபி. ஆவியானவரே, அன்று உருவற்று இருந்த பூ உலகின் மீது நீர் அசைவாடிய பொழுது உருவம் கிடைத்ததே. உருவமற்று நிற்கின்றேன். உருவமற்று நிற்கின்றேன். ஐ ஆம் டிஸ்ஃபிகர்டு பீயிங், ஃபிகர்லெஸ் பீயிங். உருவமில்லாமல் நிற்கிற ஆண்டவரே, என் மீது அசைவாடும். என் வாழ்க்கை உருவமற்று இருக்கின்றது. எல்லை இல்லாமல் நிற்கின்றேன். I don't find my destination. எது நிறைவு, எது எல்லை என்பதை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன். கால் போன்ற போக்கில் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. சிந்தனை போன போக்கில் என் வாழ்க்கை போய்கொண்டிருக்கின்றது. Let me be disciplined. எனக்கு கற்றுத்தாரும். அசைவாடும் ஆவியானவரே, என் மீது இறங்கும். இந்த பாடலை பாடி ஆண்டவரை புகழ்ந்து ஆவியானவரின் அபிஷேகத்திற்குள் நம்மை ஒப்பு கொடுப்போம். அசைவாடும் ஆவியே, எம்மில் இறங்கி பாருமே. ஜெபமாக ஜெபமாக. உன்னதத்தின் ஆவியே, இங்கு ஊட்ட பாருமே. அசைவாடும் ஆவியே, எம்மில் இறங்கி பாருமே. கரங்களை தட்டி பாடுவோமா? தாகத்தோடு ஆவியானவர் என்கின்ற ஆசிரியர் நமக்கு கற்றுக் கொடுக்க. ஆவியானவரே, எங்களை பண்படுத்தும். எங்கள் மனதை பண்படுத்தும். விளைச்சல் உள்ள நிலமாக மாறட்டும் எங்கள் மனது. விளைச்சல் உள்ள, பாறை போன்ற அல்ல, புட்கள் போன்ற நிலங்கள் அல்ல, விளை நிலங்களாக மாறட்டும். விளை நிலம், தூவப்படக்கூடிய வார்த்தை விளைச்சலை கொடுக்கட்டும். ஆவியானவரே, அசைவாடும். வானம் திறந்து, வானம் திறந்து அங்கலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய
அருளாய். கண்களை மூடி வானம் திறக்கட்டும், வானம் திறக்கட்டும், வானம் திறக்கப்படட்டும். விண்ணகம் 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 இந்த தியான மையத்தின் மீது திறக்கப்படட்டும். வடிவில் வல்லமை பொழிய அனலாய் வாருமே. வானம் திறந்த வாழ்வை கொடுக்கட்டும். விண்ணக வாழ்வு, விண்ணக வாழ்வு, இது எதிர்நோக்கி இருக்கக்கூடிய விண்ணக வாழ்வு, இந்த விண்ணகம் திறக்கப்படட்டும். இந்த நாளில் வடிவில் வல்லமை பொழிய அனலாய் வாருமே. வானம் 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 திறக்கப்பட்டும். இயேசுவே, விண்ணகம் எங்கள் மீது திறக்கப்படட்டும். இந்த தியான மையத்தின் மீது திறக்கப்படட்டும். விண்ணகம் திறந்திருக்கட்டும். அக்கினி அபிஷேகம் எங்கள் மீது இறங்கட்டும். ஆண்டவரே, அபிஷேகத்தின் ஆவியானவர் வரங்களையும் தானங்களையும் எங்கள் மீது பொழியட்டும். சாட்சிகளாக நிறுத்தட்டும். அதிசயங்கள், அற்புதங்கள் இந்த நாளில் இங்கு நிறைவேற வேண்டும். பொழிய அனலாய் வாருமே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வடிவில் வல்லமை பொழிய அனலாய் வாருமே. அல்லேலூயா, 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 அல்லேலூயா. இயேசுவே, அல்லேலூயா, 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 அல்லேலூயா. நாகத்தோடு ஜெபி, 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 ஜெபி. ஆயிகளை திறந்து ஜெபி, ஜெபி. கட்டுகள் உடையட்டும், கட்டுகள் உடையட்டும். இயேசுவின் வல்லமையுள்ள நாமத்தில் ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடு, ஒப்புக்கொடுத்து ஜெபி, ஒப்புக்கொடுத்து ஜெபி, ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு. Offer yourself completely the merciful heart of Jesus. இயேசுவின் இரக்கம் நிறைந்த இருதயத்தில் ஒப்புக்கொடு, 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 ஒப்புக்கொடு பிள்ளை. Jesus, 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 Jesus. இயேசுவே, 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 இயேசுவே. Hallelujah, hallelujah, hallelujah. Oh, hallelujah, 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 hallelujah. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க அனலாய் வாருமே. வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. வாழ்வாய் எங்கள் மத்தியில் வாரும் ஆவியானவரே. வானம் திறந்து வாழ்வினை அளிக்க இழந்த வாழ்க்கையை தாரும் ஆவியானவரே. அனலாய் வாருமே. உடைக்கப்பட்ட வாழ்க்கை கட்டி எழுப்பப்படட்டும். வெண்புற வடிவில் வல்லமை பொழிய அருளாய் வாருமே. அம்மா தாயே, எங்களுக்காக பரிந்து பேசுங்க. வார்த்தையை முதலாக உதரத்தில் சுமந்தவளே, எங்கள் இதயத்தில் உம் மகனின் வார்த்தையை சுமக்க எங்களுக்காக பரிந்து பேசுங்க. புனித வின்சென்டி போலே பரிந்து பேசுங்க. புனித ஃபவுஸ்டினாவை பரிந்து பேசுங்க. 2ஆம் ஜான் பாலை எங்களுக்காக பரிந்து பேசுங்க. சேர்ந்து ஜெபிப்போமா. அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க. ஆண்டவரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே. உடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாய் இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் ஆட்சிமை உண்டாவதாக. தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக. ஆமென். Praise the Lord. Praise the Lord. Hallelujah. Hallelujah.